இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து டீப் ஃப்ரைடு ஸ்நாக்கு. ஸோ ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ணுறது. இதோட நேம் வந்து ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் கார்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன் கார்னை லைட்டாக வந்து மைக்ரோவேவ்லேயோ இல்லாட்டி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் வடிகட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கார்னாக இருந்துச்சுன்னா லேசாக சாட்டே பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1/2 கப் மாவு, மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு பால், ஒரு முட்டை, தேவையான அளவு சால்ட்டு, வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐதர் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வந்து சில்லி சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர். இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா ஒரு திக்கான ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது சப்போஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நல்ல திக்கான ஒரு பேட்டர். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் உங்கள் பேட்டர் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆகிடுச்சு. நான் நம்மளோட ஸ்வீட் கார்ன் பேட்டர் எடுத்துட்டேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்படி ஆயிலில் ட்ராப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஃப்ரிட்டர்ஸாக ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அடிப்பக்கம் ஃப்ரை ஆனோன்னா திருப்பி போட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் கோல்டனாக ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். அது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயாச்சு. இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி நான் அடுத்த பேட்சும் போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்வீட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான்.